நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா?
தமிழ் வருஷம் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி பயிற்சியே சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், 5 9 இருக்கார், சுபஸ்தானம், திரிகோணம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் விருச்சக ராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது. எப்படி? ரொம்ப சிம்பிளுங்க. 9ஆம் இடத்திற்கு குரு வந்து 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சார், இந்த 12 ராசியில் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம விருச்சக ராசிக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. மற்ற ராசிக்கெல்லாம் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல ஆட்சி, நீசம் அப்படி இருக்கும், இல்லைனா நட்பு, பகை அப்படி இருக்கும். விருச்சக ராசிக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்தில் குரு வரும்போது உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவாக இருப்பார். சார், விருச்சக ராசிக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் உச்சம் பெற்ற குருவாக இருப்பார். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் விருச்சக ராசி என்பவர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மாணவ மாணவிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடுகளில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ஹேண்ட்லிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நல்ல பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க, முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து செய்யக்கூடியவங்க, அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸை முடித்து கொடுக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்த பில்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ப்ரமோட்டராக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்கள, ப்ரைவேட் பேங்க்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெசார்ட்ஸில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரூம்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்போ நீங்கள் கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக, கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இபி செக்டர்ஸு, அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள், அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆப் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், மெயினாக ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்த வரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான அசுர வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், வேலையில் நல்ல இடமாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய உயர் அதிகாரிகள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், பாஸு, மேனேஜர்ஸு,
எம்டி, ஜிஎம், சேர்மன் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை வேலையில் இருக்கீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் முக்கியமான கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்பாள் இருக்காங்க, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி பார்த்துப்பா. வெளியே வர முடியாத கஷ்டங்களில் இருந்து கூட ஈஸியாக வெளியில் வருவீங்க, பிரச்சனை இல்லாமல் வெளியில் வருவீங்க. அதுக்கெல்லாம் வழி இருக்குது, அதெல்லாம் அம்பாள் வாராகி பார்த்துப்பாங்க. அப்போ எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருப்பார்களேயானால் காப்பாற்றப்படுவீர்கள். அப்போது ஜாபாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, பிஸ்னஸ்ஸு, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபேமிலி சப்ஜெக்டு, அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல நேரம் ஆரம்பம். 9ஆம் இடத்துல குரு, எல்லா கஷ்டமும் பனி போல் விலகிவிடும். அப்படி ஜம்னு அப்படி தாமரை மலர்வதை போல பூக்கிற மாதிரி வாழ்க்கை பிரகாசிக்கும். கவலை வேண்டாம். இதை தாண்டி ஒரு கஷ்டம் இருக்குன்னா அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ விருச்சிக ராசிக்கு அற்புதமான கால நேரம். கவலை வேண்டாம், நன்மை நடக்கும்.